Take your English book, children, and then take page number 59. Last class we already learned about this and that topic. Okay, இப்போ உங்கள் எல்லாருக்குமே this எதுக்காக யூஸ் பண்ணுவோம், that எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், a toy or a book, anything, ஏதாச்சும் ஒரு பொருள். ஓகேங்களா? ஸோ அது வந்து நமக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து this யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதுவே நம்மளை விட்டு தூரமாக இருக்குது, ஓகே, லாங்கில் இருக்குது அப்படின்னா நம்ம that யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த ஆரோ மார்க் வச்சு நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? பாருங்கள், இந்த சென்டென்ஸ் பக்கத்துலேயே இந்த பிக்சர், ஏரோப்ளேன் பிக்சர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வெரி குட், this. ஓகே, செகண்ட் சென்டென்ஸில் பாருங்கள், இந்த சென்டென்ஸை விட்டு ஆரோ மார்க் ரொம்ப லாங்கில் போகுதா? ஓகே, ஸோ லாங்கில் தான் பார்த்தீங்கன்னா ஷிப்போட பிக்சர் வந்து இருக்குது. அப்போ நம்ம எந்த வேர்டு யூஸ் பண்ணணும்? that. ஓகே, now turn the page. Today we will learn about use this or that topic and also these and those topic. Okay, listen. Look at the arrows and the pictures. Okay, look at the arrows and the pictures. Write this or that in the lines. Okay, so already last classலேயே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஆரோஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே, திஸ்ஸா ஆர் தட்டான ஆரோஸ் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு லாஸ்ட் கிளாஸே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன். isn't it? ஸோ a toy or a book, ஓகே, ஏதோ ஒரு பொருள், ஓகேங்களா, நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஓகே, ஆரோ மார்க் பாருங்கள், ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆரோ மார்க்குக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா we use this. ஓகே, ஸோ அதுவே ஆரோ மார்க் ரொம்ப லென்த்தாக போகுது, ஓகே, லாங்கில் அந்த பிக்சர் வந்து இருக்குது, ஓகே, ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா we use that. ஓகே, இப்போ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எப்போ நம்ம this யூஸ் பண்ணணும், எப்போ நம்ம that யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, இப்போது இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஆரோ மார்க்கையும் இந்த பிக்சர்ஸையும் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகே, திஸ்ஸா ஆர் தட்டா? ஓகே, லிசன். டேஷ் இஸ் அ ஹவுஸ். ஓகே, இப்போ இந்த டேஷில் பார்த்தீங்கன்னா நம்ம திஸ் அப்படின்ற வேர்ட் ரைட் பண்ணணுமா? ஓகே, ஆர் தட் அப்படின்ற வேர்ட் ரைட் பண்ணணுமா? ஓகே, THIS this or THAT that. ஸோ எந்த வேர்ட் நம்ம இந்த டேஷில் ஃபில் பண்ண போகிறோம்? ஓகே, இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் சொல்லுங்கள்? வெரி குட், ஆரோ மார்க் அண்ட் த பிக்சர்ஸ். ஓகே, ஸோ ஆரோ மார்க்கையும் பிக்சர்ஸையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக நம்ம ரைட் பண்ணக்கூடிய வேர்ட் திஸ்ஸா ஆர் தட்டா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே,
Now listen. Dash is a house. Okay. ஸோ பாருங்கள், ஆரோ மார்க்குக்கு பக்கத்துலேயே ஹவுஸ் பிக்சர் இருக்கா? அப்போ நம்ம என்ன ரைட் பண்ணணும்? வெரி குட். திஸ், THIS, திஸ். ஓகே, ரைட் பண்ணுங்க. THIS, திஸ். So this is a house. Okay. Next, dash is an aeroplane. Okay. Aeroplane ஓட picture பாருங்க, ரொம்ப லாங்கில் இருக்குது. ஓகே, ஆரோ மார்க் கூட பாருங்கள், ரொம்ப லாங்கில் இருக்குது. ஓகே, இப்போது ஆரோஸ்க்கு பக்கத்துலேயே இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? திஸ். அதுவே ஆரோஸ்க்கு ரொம்ப லாங்கில் இருந்துச்சு, ஓகே, அப்படின்னா we use that. ஓகே, THAT, that. ஓகே, that is an aeroplane. ஓகே, நம்ம ஏன் இங்கே an யூஸ் பண்ணுறோம்? வெரி குட். பிகாஸ் ஏரோப்ளேன் அப்படின்ற வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா ஏ. ஏ அப்படின்றது வவல்ஸில் வருமா? ஓகே, வவல்ஸ் அப்படின்னாலே AEIOU. ஓகே, அப்போது வவல் ஃபர்ஸ்ட் லெட்டராக வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? an. ஓகே, கான்சோனன்ட் வந்துச்சுன்னா ஏ. இதெல்லாம் பிஃபோர் கிளாஸஸில் நம்ம ஆல்ரெடி கற்றுக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? திஸ் ஆர் தட். ஓகே, திஸ் ஆர் தட்டை எப்படி கண்டுபிடிப்பீங்க? வெரி குட். லுக் அட் த ஆரோஸ் அண்ட் த பிக்சர்ஸ். ஓகே, ஆரோஸையும் பிக்சர்ஸையும் வச்சு நம்ம ஈஸியாக அந்த வேர்டை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, திஸ் ஆர் தட். ஓகே, லிசன். நெக்ஸ்ட், டேஷ் இஸ் அ ஃப்ராக். ஓகே, இப்போ சொல்லுங்கள், நம்ம இங்கே என்ன ரைட் பண்ணணும்? திஸ் ஆர் தட். வெரி குட். திஸ், THIS. பிகாஸ் ஆரோஸ்க்கு பக்கத்துலேயே பிக்சர் இருக்குது. ஓகே, ஸோ கிட்டவே இருக்குது அப்படின்னா திஸ். ஓகே, லாங்கில் இருந்துச்சுன்னா தட். ஓகே, நெக்ஸ்ட்டு, டேஷ் இஸ் அ ரெட் பால். ஆரோஸ் பாருங்கள், ஆரோஸ்க்கு லாங்கில் தானே ரெட் பால் இருக்குது. ஸோ வி யூஸ் தட். ரைட், தட், THAT. ஓகே, ஃபைனலி, டேஷ் இஸ் அ ப்ளூ கார். ஓகே, ஸோ ப்ளூ கார் பாருங்கள், ஆரோஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது. ஓகே, ஸோ வி யூஸ் திஸ் in this dash. Okay, THIS, this. This is a blue car. Okay, ரைட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் டாபிக், these and those. Okay, these is the plural form of this. Okay, these பார்த்திங்கன்னா திஸ்ஸோடைய ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, these is used for objects near us. ஓகே, these நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா the same. நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய
ஆப்ஜெக்டை பற்றி நம்ம பேசும்போது நம்ம these யூஸ் பண்ணுவோம். ஓகே, those is the plural form of that. ஓகே, those பார்த்தீங்கன்னா தட்டோட plural form. ஓகே, those is used for objects far from us. ஓகே, far from us அப்படின்னா நம்மளை விட்டு தூரமாக இருக்கிறது. ஓகே, நம்மளை விட்டு தூரமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து those யூஸ் பண்ணுவோம். ஓகே, நமக்கு பக்கத்துலே இருந்துச்சு ஓகே அப்படின்னா நம்ம these யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த these அண்ட் those பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, this or that. இந்த this or thatோட plural form. ஓகே, இப்போ this எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், நமக்கு பக்கத்துலேயே ஒரு பொருள் இருக்குது ஓகே அப்படின்னா நம்ம this யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுவே நம்மளை விட்டு தூரமாக இருக்குது ஓகே லாங்கில் இருக்குது அப்படின்னா நம்ம that யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதே மாதிரி தான் நமக்கு பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், these. ஓகே, இதுவே நம்மளை விட்டு தூரமாக இருக்குது ஓகே அப்படின்னா we use those. ஓகே, சொல்லுங்க, these, those. These, those. Okay, these, those. Okay, THESE, these. THESE, these. Those, THOSE, those. THOSE, those. ஓகே, these அப்படின்னா கிட்ட. ஓகே, those அப்படின்னா தூரம். ஓகே, லாங்கில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை those அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம பக்கத்துலே கிட்டவே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை these அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, these, those. ஓகே, these, those. ஓகே, now lesson arrows பாருங்க. arrowsக்கு பக்கத்துலேயே ஃப்ளவர்ஸ் பிக்சர் இருக்கா? அப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்க, these are flowers. ஓகே, these are flowers. ஓகே, செகண்ட் ஒன், ஆரோஸை விட்டு லாங்கில் பிக்சர் இருக்குது. ஓகே, ஃப்ரூட்ஸோட பிக்சர் பாருங்கள், ஆரோஸ் விட்டு ரொம்ப லாங்கில் இருக்குது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், those. Those are fruits. Okay, those are fruits. Okay, third one, these are books. பக்கத்துலேயே இருக்கா? ஆரோஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கு. அப்போது நம்ம என்ன சொல்லணும், these. These are books. ஓகே, these are books. ஓகே, அதுவே லாங்கில் இருந்துச்சுன்னா we use those. Those are fruits. ஓகே, these are books. These are books. Those are fruits.
those are fruits. ஓகே லாங்கில் இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட்டு ஆரோஸ் பாருங்கள், ஆரோஸ் விட்டு லாங்கில் பென்சில்ஸ் இருக்குது. அப்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வெரி குட். Those are pencils. Okay, those are pencils. Okay, do you understand? எப்பயுமே ஆரோஸையும் பிக்சர்ஸையும் பாருங்கள். ஆரோஸ்க்கு பக்கத்துலேயே பிக்சர் இருந்தால் we use these. ஓகே, ஆரோஸை விட்டு தூரமாக ஓகேவா லாங்கில் பிக்சர் இருந்தால் we use those. Okay, now turn the page. fill in the blanks கொடுத்துருக்காங்க பாருங்கள். use these or those. Okay, look at the arrows and the pictures. Okay, write these or those in the lines. Okay, this or thatக்கு ஆரோஸையும் பிக்சரையும் வச்சு நம்ம fill in the blanks ரைட் பண்ணோம் இல்லைங்களா. அதே மாதிரி இப்போது ஆரோஸையும் பிக்சரையும் வச்சு these or those ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, THESE these, THESE these. Okay, THOSE those, THOSE those. Okay, now listen. Dash or gloves. ஆரோஸ் பாருங்கள், ஆரோஸ் விட்டு லாங்கில் க்ளவுஸ் பிக்சர் இருக்குது. அப்போ என்ன யூஸ் பண்ணணும் நம்ம? வெரி குட், டோஸ். Now write those in this dash. THOSE those. Those are gloves. Okay, next ஆரோஸ்க்கு பக்கத்துலேயே கீஸ் இருக்குது. ஓகே, அப்போது என்ன ரைட் பண்ணணும்? வெரி குட், these are keys. ஓகே, ரைட் பண்ணுங்கள். THESE these. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆரோஸ் விட்டு லாங்கில் இருக்குது கார்ஸ். அப்போது THOSE those are cars. ஓகே, நெக்ஸ்ட் the same arrows விட்டு லாங்கில் சேர்ஸ் இருக்குது. now write THOSE those are chairs. okay, finally பெல்ஸ் பிக்சர் பாருங்கள், பக்கத்துலேயே இருக்குது. ஓகே, ஆரோஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ வி யூஸ் these, THESE. These are bells. Okay, these are bells. Those are chairs. Okay, next the same fill in the blanks. Okay, dash or balloons. ஓகே, பலூன்ஸ் பாருங்கள் லாங்கில் இருக்கா. ஸோ வி யூஸ் டோஸ். ரைட் டோஸ், THOSE those are balloons. ஓகே, நெக்ஸ்ட்டு பேர்ட்ஸோட பிக்சர் பக்கத்துலேயே இருக்கு. now write these, THESE these are birds. okay, next dash or sweets. ஸ்வீட்ஸ் பாருங்கள் லாங்கில் இருக்கா.
அப்போ என்ன ரைட் பண்ணணும்? THOSE, டோஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு டேஷ் ஆர் கவுஸ். கவுஸ் பிக்சர் பாருங்கள் பக்கத்துலேயே இருக்குது. அப்போது டீஸ், THESE. ஓகே, these are cows, those are sweets. Okay, these are birds, those are balloons. Okay, ஸோ நமக்கு பக்கத்துலேயே ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் நம்ம these யூஸ் பண்ணணும். சேம் ஆப்ஜெக்ட் நம்மளை விட்டு லாங்கில் இருக்குது, தூரமாக இருக்குது அப்படின்னா those யூஸ் பண்ணணும். ஓகே, now turn the page. Finally, use the correct word. Okay, look at the pictures. Okay, use the correct word. This, that, these, those. Okay, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா this, that, these, those 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பிக்சர்ஸ் பார்த்து கரெக்டான ஆப்ஷனை ரைட் பண்ணணும். ஓகே, listen, dash is an umbrella. ஓகே, ஆரோ மார்க்குக்கு பக்கத்துலேயே பிக்சர் இருக்கா? ஓகே, அண்ட் ஆல்சோ ஆன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆரோ மார்க்குக்கு பக்கத்துலேயே பிக்சர் இருக்குது. அப்போது என்ன ரைட் பண்ணணும் நம்ம? ஏ ஆன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவாங்க? வெரி குட், திஸ் ஆர் தட் சென்டென்ஸில் தான் ஏ ஆன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தீஸ் ஆர் தோஸ் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஆர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், டேஷ் இஸ் ஆன் அம்ப்ரெல்லா. ஓகே, ஆன் வந்திருக்கு, அதோட பிக்சர் பாருங்கள் பக்கத்துலேயே இருக்குது. ஓகே, இப்போ ஆன் வந்திருக்கு, பிக்சர் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக நமக்கு தெரிஞ்சிருச்சு, திஸ் ஆர் டட் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். ஓகே, ஆன் வந்ததுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், திஸ் ஆர் டட்டு தான் ஆன்சர். ஓகே, இப்போது திஸ் ஆர் தட்டில் கரெக்டான ஆன்சர் எது? ஆரோ மார்க் பாருங்கள், ஆரோ மார்க்குக்கு பக்கத்துலேயே பிக்சர் இருந்தால் நம்ம என்ன ரைட் பண்ணுவோம்? திஸ். தூரமாக இருந்தால் தட். ஓகே, இப்போது ஆரோ மார்க்குக்கு பக்கத்துலேயே பிக்சர் இருக்குது, அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? வெரி குட், திஸ், THIS, திஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர். ஓகே, இப்போது இந்த இடத்துல ஆர் வந்திருக்கு, ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு, தீஸ் ஆர் தோஸ் சென்டென்ஸ். ஓகே, இப்போ ஆரோ மார்க் செக் பண்ணுங்கள், ஆரோ மார்க்குக்கு பக்கத்துலேயே பிக்சர் இருக்கா? அப்போ கண்டிப்பாக our answer is these. Okay, now write these, THESE, these. Okay, next பாருங்க, yeah. Okay, அப்போது this or that. next arrow mark லாங்கில் போகுது பாருங்க. ஓகே, ஆரோஸ் விட்டு லாங்கில் பிக்சர் இருக்குது, அப்போது கரெக்டான ஆன்சர் என்ன? தட், THAT, தட். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், சேம் ஆர் வந்திருக்கு, ஆர் வந்தால் தீஸ் ஆர் டோஸ். ஓகே, இப்போ ஆரோஸ் பாருங்கள் ரொம்ப லாங்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக ஆன்சர் டோஸ், THOSE, டோஸ். ஓகே, ஃபைனலி ஏ வந்திருக்கு, அப்போது திஸ் ஆர் தட் சென்டென்ஸ். ஓகே, ஆரோஸ் பாருங்கள், ஆரோஸ்க்கு பக்கத்துலேயே பிக்சர் இருக்குது, இப்போ கண்டிப்பாக திஸ், THIS, திஸ் இஸ் அ சேர்.
ஓகே. நெக்ஸ்ட் ஃபைனலி ஆர். ஆர் அப்படின்னா டீஸ் ஆர் டோஸ். ஆரோஸ் பாருங்கள் ரொம்ப லாங்கில் போகுது, அப்போது டோஸ். THOSE டோஸ். டோஸ் ஆர் சேர்ஸ். ஓகே, திஸ் இஸ் a chair. Okay, those are flowers. Okay, that is a flower. Okay, these are umbrellas. Okay, this is an umbrella. Okay, this is an umbrella, these are umbrellas. Okay, thank you. ரைட் பண்ணிட்டீங்களா ஆன்சர்?